सूर्य प्रकट हुआ है, ज्ञान सूर्य प्रकट हुआ है, अज्ञान तिमिर मिटाने को वो है शिव बाबा। ज्ञान सूर्य प्रकट हुआ है, अज्ञान तिमिर मिटाने को वो है शिव बाबा। ज्ञान किरणें फैला रहा है, सोए भाग्य जगाने को वो है शिव बाबा। ज्ञान सूर्य प्रकट हुआ है, अज्ञान में सोए हैं मानस, अब तो जरा आंखें खोलो। अज्ञान में सोए हैं मानस, अब तो जरा आंखें खोलो। दुख भंजन प्रभु पधारे हैं, दुखियों का दुख हरने को ज्ञान सूर्य प्रकट हुआ है। ज्ञान सूर्य प्रकट हुआ है, अज्ञान तिमिर मिटाने को वो है शिव बाबा। ज्ञान सूर्य प्रकट हुआ है, कांटों का जंगल है ये जग, विकारों के कांटे लगा रहे। कांटों का जंगल है ये जग, विकारों के कांटे लगा रहे। विकार त्याग फूल बनो, आए देवी गुलशन सजाने को ज्ञान सूर्य प्रकट हुआ है। ज्ञान सूर्य प्रकट हुआ है, अज्ञान तिमिर मिटाने को वो है शिव बाबा। ज्ञान सूर्य प्रकट हुआ है,
से ओम शांति बोलो। स्व के कल्याण हेतु मन से ओम शांति बोलो। ओम शांति है महामंत्र, जीवन में शांति पालो। ब्रह्मा तन आधार लिया है, ब्रह्मा तन आधार लिया है, गीता ज्ञान सुनाने को वो है शिव बाबा। ज्ञान सूर्य प्रकट हुआ है, अज्ञान तिमिर मिटाने को वो है शिव बाबा। ज्ञान किरणें फैला रहा है, सोए भाग्य जगाने को वो है शिव बाबा। ज्ञान सूर्य प्रकट हुआ है, अज्ञान तिमिर मिटाने को वो है शिव बाबा। वो है शिव बाबा, वो है शिव बाबा। वो है शिव बाबा, वो है शिव बाबा। वो है शिव बाबा, वो है शिव बाबा। ओम शांति। இந்த இனிமையான மாலை பொழுதில் நான் ஆத்மா, இம்முழு உலகிற்கே நன்மை செய்யக்கூடிய மிக உயர்ந்த சேவைக்காக என் மனதை தயார் செய்கின்றேன். இவ்வுலகிற்கே நன்மை செய்ய வேண்டும் என்பதால் எந்த ஒரு எல்லைக்குட்பட்ட விஷயங்களும் என் மனதில் இல்லவே இல்லை. இவ்வுலகையே காக்க வேண்டும் என்ற ஒவ்வொரு மனித ஆத்மாக்களையும் பாதுகாக்க வேண்டும் என்ற மிக பெரிய பொறுப்புடன்
நான் ஆத்மா. என் சக்தி வாய்ந்த மனதின் மூலமாக இவ்வுலகிற்கு சேவையாற்ற தொடங்குகின்றேன். ஆழ்ந்த அமைதி சூழ்ந்த ஒரு பிரம்மாண்டமான கடற்கரை பகுதியின் மணலின் மேல் நான் ஆத்மா மிகவும் சௌகரியமாக அமர்ந்து கொள்கின்றேன். அந்த கடலிலிருந்து வந்து கொண்டிருக்கும் அலைகள் என் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் எண்ணங்களை பிரதிபலிக்கின்றது. என் மனம் மிகவும் லேசாகவும் எந்த ஒரு பாரமும் இல்லாமலும் எந்த சுமையும் இல்லாமல் மிகவும் சக்திசாலியான நிலையில் நான் ஆத்மா அனுபவம் செய்கின்றேன். இந்த சக்தி வாய்ந்த நேரத்தில் நான் ஆத்மா இவ்வுலகில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையையும் என் முன் பறந்து விரிந்திருக்கும் ஆகாய திரையில் பார்த்து கொண்டே இருக்கின்றேன்.
ஒவ்வொரு மனித ஆத்மாக்களும் தான் வாழ்க்கையோடு போரிட்டு ஒவ்வொரு நொடியையும் கடினமாக நகர்த்தி கொண்டிருப்பது என்னால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏழை செல்வந்தர், படித்தவர் படிக்காதவர் என அனைத்து தரப்பு ஆத்மாக்களும் இவ்வுலகின் தற்போதைய சூழ்நிலையினால் பயத்தினாலும் பதட்டத்தினாலும் கவலையினாலும் சூழ்ந்திருக்கின்றார்கள். இந்த பரந்து விரிந்திருக்கும் வானில் என் முன்பாக வரும் ஒவ்வொரு காட்சிகளும் இவ்வுலகிற்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற துடிப்பினை அதிகரிக்கின்றது. இந்த மனித குலத்தில் உள்ள ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அவரவர்களுக்கான அனைத்து சக்திகளையும் நான் ஆத்மா என் அதிர்வலையினால் பரப்புவதற்கு தயார் நிலையில் இருக்கின்றேன். இக்கணம் இவ்வுலகில் உள்ள அனைத்து ஆத்மாக்களின் தந்தையான அனைத்து சக்திகளையும் உள்ளடக்கிய ஞான சூரிய பரமாத்மாவை சர்வ சக்திவான் பாபாவை என் முன்பாக
ஆவாகனம் செய்கின்றேன். என் கட்டளையை பிறப்பித்ததும் என் முன்பாக இருக்கும் இந்த கடலின் மறுகரையிலிருந்து சூரியன் உதயமாவதைப் போல் ஞான சூரிய பரமாத்மா தனது 1000 கதிர்களோடு மெல்ல மெல்ல உதயமாக இவ்வுலகை சூழ்ந்துள்ள அஞ்ஞானம் என்னும் இருள் நீங்கிக் கொண்டே செல்கின்றது. ஞான சூரிய பாபா ஒரு புறம் உதயமாக மறுபுறம் ஞான சந்திரனான என் இனிமையிலும் இனிமையான பிரம்மா பாபா ஓர் அழகான படகில் வெகு தூரத்திலிருந்து நான் அமர்ந்திருக்கும் கரையை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார். இவ்வுலகை பிணைந்துள்ள அனைத்து விதமான எதிர்மறையான அதிர்வுகளை வேரோடு அழிப்பதற்காக ஞான சூரிய சிவபாபாவும் ஞான சந்திர பிரம்மா பாபாவும் எனக்கு முன்பாக ஆஜராகிவிட்டார்கள். சிவபாபாவும் பிரம்மா பாபாவின் நெற்றியில் பிரவேசிக்க என் உயிரிலும் மேலான பாப் தாதாவுடன் இவ்வுலகை வலம் வந்து
ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அளவற்ற சக்தி கதிர்களை வழங்குவதற்காக நாங்கள் அவ்விடத்திலிருந்து புறப்பட தொடங்குகின்றோம். சக்தி மற்றும் ஒளியிலான பாப்தாதாவுடன் நான் ஆத்மாவும் எனது ஒளி உடலை தரித்து கொண்டு அவரோடு கைகோர்த்தபடி இவ்வுலகை வலம் வர தொடங்குகின்றேன். எங்கள் ஒளி உடலிலிருந்து வரும் பிரகாசமான சக்தி வாய்ந்த ஒளிக்கிரணங்கள் நாங்கள் செல்லும் இடமெல்லாம் மழையைப் போல் பொழிந்து கொண்டே செல்கின்றோம். தற்போது அதிகமான பயத்திலும் கவலைகளிலும் சூழ்ந்திருக்கும் இவ்வுலகில் உள்ள அனைத்து மருத்துவமனையில் இருக்கும் ஒவ்வொரு நோயாளி ஆத்மாக்களுக்கும் எங்களது சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை அமைதியின் அஞ்சலியை நாங்கள் பரவ செய்து கொண்டே செல்கின்றோம். ஒவ்வொரு நோயாளி ஆத்மாவிற்கும் நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் சக்தியானது மிக பெரிய தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் அவர்களின் மனதில் பிறப்பிக்கின்றது.
ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் சக்தி நிறைந்த ஒளி கவசத்தினை பரிசாக வழங்க அவர்களின் மனம் மிகவும் லேசாகவும் பாரமற்ற நிலையிலும் மாறிவிடுகின்றது. இந்த சக்தி வாய்ந்த ஒளி கவசம் அவர்களை அனைத்து விதமான எதிர்மறையான அதிர்வலைகளிலிருந்து விடுதலை செய்து கொண்டே இருக்கின்றது. அவர்களின் கூடவே அவர்களின் வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டும் என்று மிகவும் தவிப்பில் இருக்கும் அனைத்து மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் கூட நானும் பாபாவும் அந்த சக்தி வாய்ந்த ஒளி கவசத்தினை தானமாக வழங்கிக் கொண்டே செல்கின்றோம். இந்த சக்தி வாய்ந்த ஒளி கேடயம் ஒவ்வொரு மருத்துவர்களுக்கும் அவர்கள் உடன் வேலை செய்யும் வேலையாட்களுக்கும் நாங்கள் அணிவித்த மறுகணம் அவர்கள் மனதில் அவர்கள் எதிர்பாராத விதமாக மிக பெரிய தாக்கத்தினை ஏற்படுத்தி விடுகின்றது. மனபாரம் இல்லாமல் எந்த ஒரு பயமும் இல்லாமல் மிகவும் சுதந்திரமான நிலையில் அவர்கள் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அவர்களின் சேவையை வழங்கிக் கொண்டே இருக்கின்றார்கள்.
உடல் ஆரோக்கியம் மட்டுமல்லாமல் மனதிற்கான ஊட்டச்சத்தையும் அனைத்து மருத்துவர்கள் தங்களின் நோயாளிகளுக்கு வழங்கிக் கொண்டே இருக்கின்றார்கள். ஸ்தூலமான முறையில் ஒளி கவசத்தோடு அவர்கள் நடமாடியபடியே தத்தமது வேலைகளை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். நானும் என் பாப் தாதாவும் உலகில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளுக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை எங்கள் நெற்றியிலிருந்து பரப்பியபடியே இருக்கின்றோம். நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் இந்த அமைதியின் தானம் அவர்களின் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் எண்ணிலடங்காத எண்ணங்களை மிகவும் வேகமாக குறைத்து விடுகின்றது. அவர்களின் மனம் புயலுக்கு பின் வரும் அமைதியைப் போல மிகவும் சாந்தமாகி விடுகின்றது. அடுத்தபடியாக நானும் என் பாப் தாதாவும் இவ்வுலகில் உள்ள
ஒவ்வொரு ஆதரவற்ற இல்லங்களையும் குழந்தைகள் காப்பகங்களையும் முதியோர் இல்லங்களை கூட இமர்ஸ் செய்து கொண்டே இருக்கின்றோம். அந்தந்த இருப்பிடங்களில் வசிக்கும் ஒவ்வொரு ஆத்மாவும் சர்வசக்திவான் கருணை கடலான பாபாவின் சூக்ஷ்மமான ஆதரவை பெற்று கொண்டே இருக்கின்றார்கள். ஸ்தூலமாகவும் சூக்ஷ்மமாகவும் அவர்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் கருணை கடலாகிய பாபாவும் மாஸ்டர் கருணை கடலான நானும் எங்கள் கருணை நிறைந்த பார்வையின் மூலமாகவே அவர்களை திருப்தி செய்து விடுகின்றோம். பலவிதமான மன அழுத்தத்தினாலும் மனச்சோர்வினாலும் இருக்கும் குழந்தைகளும் மாணவர்களுக்கும் கூட நானும் என் பாபாவும் அமைதியின் அலைகளை அவர்களுக்கு பரப்பிக் கொண்டே செல்கின்றோம். இந்த புதிய கல்வி முறையை மிகவும் நேர்மறையாக எதிர்கொள்ள
அவர்களுக்கு தேவையான ஞாபகத்திறன், செயலாற்றும் திறன், ஒருமுகப்படுத்தும் திறன் என அவர்களின் ஆத்மாவிற்கு மிகுந்த பலத்தை தந்து கொண்டே இருக்கின்றோம். நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் இந்த அமைதியின் அதிர்வலைகள் அவர்களை நிதானமாக்குகின்றது. உடலளவிலும் மனதளவிலும் உறவுகளுக்கிடையிலும் உணர்வு பூர்வமாகவும் மிகுந்த ஆரோக்கியத்தினை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கின்றது. அடுத்தபடியாக ஒவ்வொரு வீடுகளில் இருக்கும் வயதான ஆத்மாக்களுக்கும் கூட சாந்தியின் அலைகளை பரவ செய்து கொண்டே இருக்கின்றோம். இந்த கவலைக்கிடமான நேரத்தில் மிகுந்த உள்ளார்ந்த ஆதரவை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து முதியவர்களுக்கும் எங்களின் சக்தி வாய்ந்த அன்பு கலந்த அதிர்வலைகளினால் அவர்களை சூழ்ந்துள்ள அனைத்து விதமான சூக்ஷ்மமான கயிறுகளிலிருந்தும் கூட
அவர்களை விடுவிக்கின்றோம். கடைசியாக தங்களுடைய அன்றாட வாழ்க்கையினுடன் ஒவ்வொரு நாளும் தங்கள் வயிற்று பிழைப்புக்காக போராடி கொண்டிருக்கும் ஒவ்வொரு உழைப்பாளி ஆத்மாக்களுக்கும் கூட நானும் பாப்தாதாவும் மிகுந்த சக்தி வாய்ந்த ஒளிக்கதிர்களை பரவ செய்து கொண்டே இருக்கின்றோம். சாதாரண துப்புரவு வேலை செய்யும் உழைப்பாளியிலிருந்து மிக பெரிய தொழிற்சாலையில் வேலை செய்யும் உயர் அதிகாரிகள் வரை ஒவ்வொரு உழைப்பாளி ஆத்மாக்களுக்கு நாங்கள் அளிக்கும் இந்த சக்தி வாய்ந்த ஒளிக்கதிர்கள் அவர்களை மனதின் உழைப்பிலிருந்து முற்றிலுமாக விடுதலை ஆக்கிவிடுகின்றது. இவர்களின் கூடவே இவ்வுலகில் வேறென்னென்ன துறைகள் இருக்கின்றதோ அதில் இருக்கும் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் எங்களின் ஒளி மற்றும் சக்தி நிறைந்த கவசத்தினை தானமாக அளிக்க
இவ்வுலகம் சக்திசாலியான நிலையில் தைரியமான நிலையில் தன்னம்பிக்கையான நிலையில் மாறிவிடுகின்றது. இந்த சக்தி வாய்ந்த நேரத்தில் என் மனதின் மூலமாக நான் சேவை செய்த ஒவ்வொரு ஆத்மாக்களிடமிருந்தும் அளவற்ற ஆசீர்வாதங்களை எனக்குள் நிரப்பி விடுகின்றேன். இந்த உலகிற்கே நன்மை செய்யக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பினை தந்த என் இனிமையான பாப் தாதாவிற்கும் கூட என் நன்றிகளை சமர்ப்பித்தபடியே இருக்கின்றேன்.